சொல்லிட்டா இல்லையா? பெரிய பையன் இருக்கா என்ன பாவம். ராஜா அன்னைக்கு காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. எத்தனை சினிமா எத்தனை ராம பார்த்தாச்சு, எத்தனை பாட்டு எத்தனை ஜூனு கேட்டாச்சு, எத்தனை பாட்டு எத்தனை கேட்டு ஒன்றையும் கேட்டு சக்தியும் கேட்டு நில்லாச்சு. காசிநாதா, நான் என்ன செய்தேன்? கங்காதரா ஏது செய்தேன்? கங்காதரனும் போயிட்டாரு, காசியும் தாளம் போட போயிட்டாரு. இந்த சூழ்நிலையிலே ஏதோ ஒரு சத்தம். என்ன சத்தம் இருக்கு? என்ன காரணம்? சென்ட்ரேட்டும் ஓடலை, ஒன்றும் சத்தம் இல்லை எனக்கு. அந்த சென்ட்ரேட் சவுண்ட் இல்லை, அது ஏதோ ஒரு காணம். அப்பேற்பட்ட காணத்திற்கு சொந்தக்காரர். எந்த ஊரை காண? அது அங்கிட்டு தோரங்குடிச்சி பக்கம் காணா, அங்கிட்டு ஒரு பக்கம் காணா. யார் அவர்? என்ன எதுக்கு அது? இந்தியன் டை. நான் வந்தேன், எனது வேலைகளை பார்த்தேன். எதுக்குடா மண்டியை தட்டுற? டேய், உனக்கு தெரியாது நான் என்னென்ன புராணம் படிச்சிருக்கேன்னு தெரியுமாடா? புராணம்னா என்ன தெரியுமாடா உனக்கு? ஃபஸ்ட்டு என்ன மண்டியை தட்டுற? ராமாயணம் தெரியுமா? டிவியில் போடுவாங்களா அதுன்னு நினச்சியா? பேர் ராமாயணம். சீரியல் நல்லா சாமி சீரியல் ஓடும். ஆனால் ராமாயணம் சீரியல் ஓடுறப்ப இடையில வர்ற விளம்பரத்தை பார்த்துருக்கியா? டிக்ஸி பனியன் சட்டிகள். அவன் சாமி மூடில் இருப்பானா இல்லை பனியன் சட்டி மூடில் இருப்பானா? மூடை மாற்றிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் ராமா ராமா ஆஞ்சநேயன் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டிக்ஸி பனியன் சட்டிகளோடு வந்தோடனே மறந்துடுவாங்க.
சாயே ஜஹாரே அச்சான்னு முடிச்சிருவாங்க. யார் அவர், எதற்காக வந்தார், வரட்டும் பார்க்கலாம். எது வேணாலும் வைங்க. நடந்தாய் பாலி காவேரி நாடகமே செலுத்த நல்லதெல்லாம் நடக்க நடந்தாய் பாடி காவேரி அடர்ந்த மலர் நான் பாடுறதுல அவர் பாடுக்குமா இல்ல இந்த பேச்சு சுத்தப்பட்டு வராது. நடந்தா வாடி காவேரி பாட சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் வந்து பாடுறேன். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பாட்டு எவ்வளவு தெரியுமா, 250 ரூபா. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையா, நாரதர் தான் பாடணும்னா நான் பாட மாட்டேன். அப்படி அது என்ன, நான் இருக்கும்போது நீ பாடுற, நான் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பாடியா என்ன? அப்புறம் நான் பாடுறேன். சரவண பவ எனும் திருமல் நிற்கிறாரு. அந்த பாட்டிய பாடு, பாவம் அவர். நடந்தாய் வாணிய பாடு. நடந்தாய் வாணியா பாடு, எங்க அத்தாச்சி பேரு. அத்தாச்சி பேரு நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் அழகு தமிழினத்தை அலங்கரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் அழகு தமிழினத்தை அலங்கரித்தாய் நடந்தவும் வழியெல்லாம் நலமளித்தாய் நடந்தவும் வழியெல்லாம் நலமளித்தாய் எங்கையர் முனைவனங்கவும் மலர்கள் கொண்டு தோழங்கவும் யாழிசை முழங்கவும் சபையில் தந்தமிழ் தேவழங்கவும் இடுப்பு அடித்து அசைத்து தொடர்ந்து அலைகளை ஒரு மலர்ந்தாய் வாழி பாடி. நாய் தெரிச்சு ஓடுது. நீ பாடின நீ பாடின வாடகை நாய் தெரிச்சு ஓடுது. அப்புறம் என்ன மாப்பிள்ள, அவன் மாப்பிள்ள சக்க இந்த பாட்டுக்கு என்னாச்சும் ஒரு குத்து குத்து எழுந்துரும். இல்ல இல்ல நான் சும்மா லைட்டா பண்ணக்கு நாய் தெரிச்சு நன்மையெல்லாம் சிறக்க உணவழிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்வ பெண்ணாக உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டுக்கள் பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக பொங்கி வரும் காவிரியே வாழியவே பொங்கி வரும் காவிரியே வாழியவே நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி
ஏயா ஏன் நீ பாடின பாட்டு கேட்டு நாயே தெரிச்சு ஓடிருச்சு. சரி என்ன மாப்பிள்ள நெஞ்சில் அவரை புண்ணா இருக்கா? நீ வாடா. என்ன செய்ய போறீங்க? ஜெய் போயிட்டு வாங்க போயிட்டாங்க. பாருங்கள் ஐயா வணக்கம். ஜெய் என்னையா பண்ற? ஜெய் ஐயா நம்ம இடத்துக்கு முதல்ல சாமி வந்துருக்கிறாரு. நம்ம இடத்துக்கு வரையோர் இந்த சாமி அவர்களுக்கு 33வது வட்ட மாவட்ட பொதுச் செயலாளர் நம்பிராஜனின் அவர்களின் மகனுமாகிய 43வது வார்டு உறுப்பினர் வீரத்தேவனாகிய நான் எனது சார்பாக இந்த பொன்னாடி ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. இதுக்கு மேல யாருங்க மரியாதை வேணா? பொன்னாடா மாத்தினா கூட வேணாங்கிறார் சாமி. இதுக்கு மேல யாருங்க மரியாதை வைப்பாங்க? இது என்ன பொண்ணாடையாது? மூக்க பூரா சிந்தி வாயாக்கியா ஓடி போயிரு. எங்க காட்டுக்குள்ள இதுதாயா கிடைக்கும். எனக்கு வேணாம். காலஞ்சென்ற தாத்தா வேற இல்ல. காலஞ்சென்ற எங்க தாத்தா வேற சுப்பையா. காலஞ்சென்ற சுப்பையா பேரனும் உங்க அப்பா வர்ற பிரம்மாவின் மகனுமாகிய அவர் பேர் சுப்பையா இல்லையா? அவர் பேர் பண்ற காலஞ்சென்ற இல்லையா? உயிரோட தான் இருக்காரு. இருக்கானா? பரந்தாமின் பேரனும் உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மாவின் மகனுமாகிய உன் பேரு உன்னுடைய பேர் நாரதர் மகரிஷி அவர்களுக்கு எங்களது காலஞ்சென்ற எங்க தாத்தன் செத்து போயிட்டாரு. உபேந்திர நம்பி அவருடைய மகனும் நம்பிராஜன் எங்க அப்பா அவரும் போயிட்டாரு. சரி வருத்தப்படாத. எப்படியா அங்கேயே வச்சுக்க, இங்க கொண்டு வராங்க. பக்கத்துக்கு காட்டி போயிட்டாரு எங்க அப்பா. எங்க அப்பா இவரோட இருக்காரு. சரி நம்பிராஜ மகனுமாகிய வீரத்தேவன் என் சார்பாகவும் இந்த ஊருக்கார சார்பாகவும் அது என்னடா இடையில முடியும் போது ஒரு மாதிரியா நாரதர் வெட்டிக்கார சார்பாகவும் மிருதங்க சார்பாகவும் தாளக்கார சார்பாகவும் மணிமேகலை சார்பாகவும் இல்லை நீவும் இந்த மாப்பிள்ளைகள் சார்பாகவும் சொல்லிட்டேன். எங்களது ஐயனார் ஆடியோ சார்பாகவும் இந்த பொன்னாடே சொன்னா நீ என்ன போத்தினாலும் வேணாங்கிற கொடுத்தினாலும் எரியாது. பாடுறா எப்படி இருக்கு எப்படியோ ஏயா இந்த துணி யாராவது தெரியுமா வச்சிருந்தது? நீ என்ன சர்வ சாதாரணமா சொல்லிவிட்ட? பாடுறா எப்படி இருக்குன்னு கர்மம். யோ இன்னும் கர்மம்னு சொல்லிவிட்ட. பாரியா உண்மையாவே என்ன நிறமையாது? யோ எங்க அப்பா எங்க தாத்தா மூக்க சிந்தி, நான் மூக்க சிந்தி, எங்க அப்பே மூக்க சிந்தி இங்க பாரு. திடீர்னு சோறு வடிக்க தண்ணியில சோறு வடிப்பாங்கல்ல, வடிக்கிறப்ப மூக்க சிந்தி இதெல்லாம் வடிப்போம் தெரியுமா? அருமைடா, இதெல்லாம் சாப்பிடுவே. அப்புறம் திடீர்னு காய்ச்ச வந்துருச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ணீங்க? டக்குனு சால்வே போர்வை இல்லாட்டி இதைத்தான் போத்திக்குவோம். நல்ல குடும்பம். கர்மம் செய் போயாட்டு தள்ளி இல்லையா? ஏ துணியே இல்லாம இருக்கா, இருந்தாலும் துணி கொடுத்தா இங்க பாரு. எனக்கு ஆதரவு தெரிவிக்க எனக்கு வேணாயா அப்படிதான் சொல்லக்கூடாது. எனக்கு வேணாம். எங்க இடத்துக்கு வந்தா பொன்னாடை இருந்தா வா. எனக்கு வேணாம், நான் போறேன். அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன மாப்பிள்ள? யாருக்குடா மாப்பிள்ள? யாருக்குடா பொன்னாடை போத்தனே? அவர் தாத்தன் பேர் என்னடா? இருக்கிறாரா போயிட்டாராடா? இந்த துண்டு இந்த நிறத்துல இருக்கணும். இதுதான் என்ன பழைய துண்டு? யாரு அழைச்சு இல்லையா? அது புதுசு இதுதான் போடணுமா? ஆமா. நீ மறுபடியும் மூக்க சிந்தி போடாத, நல்லா இருக்கே. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மூக்க சிந்தனையா? ஆமா. நமது இடத்திற்கு வருகின்ற, அதாவது
எப்படின்னா இவர் அந்த துண்டை வேணான்ட்டார். நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த துண்டை நம்ம அவருக்கு போத்தி, மாப்பிள்ளை குளிருதா வாடா மாப்பிள்ளை இங்கே வாடா, சாமியை காண நீ பொண்ணாட போத்து, நீ என்னடா ஏத்தா நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்கிறாரு பொண்ணாட போத்துறாங்க, என்னையா வேளாங்கிறாரு பொண்ணாடைய, என்ன பெரிய கொடுமையா இருக்கு. சாமி சாமி என்னடா மரியாதை பேசுற, பொண்ணாட வேண்டாம் வேண்டாம் பாவம் எவ்வளோ வருத்தமா அவனுடைய மனநிலை எவ்வளவு போய் இருக்கிற போய் சொல்றது மேலு. சரி இருக்கட்டும். சரி என்ன யாருன்னு தெரியுமாயா? சாதாரணமா நீ போய் இப்படி நடத்துறிய, என்ன யாருன்றது தெரிகிறதா? யாரு? அபிஷேக பிரியா சிவா. நீ அரிசி வாங்க போனியா, சீனி வாங்க போனியா, சக்கரை வாங்க போனியா எல்லாம் கேட்கல. என்ன மாப்பிள்ள வாடா இங்க வாடா, இங்க வாடா. அபிஷேக பிரியா சிவா 3 பேர் இங்க வாடா, வாடா யாயா வாடா. நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல சொல்லுவேன். சரி வாங்கடா இங்க 3 பேர் வாங்க. அவரே கூப்பிடுறாரு வாடா. அட வாங்கடா, வெக்கப்படாம மேடையில் பொம்பளை நீங்க ஆம்பளை பிள்ளை தானே, வாங்க எனக்கு பதிலாக வாடா. இங்க வாங்கடா 3 பேர், இப்போ 4 பேரா சேர்த்து வச்சுங்க வாங்க வாடா. சரி வேணாமா? சரி சரி. யார் நீங்க? இப்போ தானே சொன்னேன் போனா 3 பேர் வர மாட்டீங்க, ஆம்பளை இருந்தா வருவாங்க. டம் காடா நீங்க 3 பேர். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு 3 பேரும் டம் கடா போன வர மாட்டேங்க. சோசிர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம், இங்க வாடா. கனிப்பிரியா கந்தா கலகப்பிரியன் நாரதன் என்று அழைப்பார்கள். நெய் நாரத மகரிஷி எப்பனான். என்னடா வயசுக்கு வந்த பிள்ளை சடங்கு சுத்திர மாதிரி சுத்திட்டு இருக்கே, வாங்கடா மேல. அவங்க வர்ற தோரணை பாரு எப்படி வர்றாங்க. வருவாங்க எல்லாம் சிங்க குட்டி லைன்ல நில்றா. வேட்டி என்ன பாதி டவுசருக்கு மேல வேட்டி வாங்கடா. பின்னாடி கேள்வி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும்ல. என்ன பண்றியா? உன் வேலையை பாரியா. நான் ஒரு கேள்வி கேட்பேன், அவன் ஒரு கேள்வி கேட்பேன், அவரு கேள்வி கேட்பேன், எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்லுவானு. உலகம் ஃபுல்லாக சுற்றி வரங்கிற கேள்றா கேள்றா. எந்த உலகம் கேள்வி நல்ல இந்த பைக்ல கேட்றா, எந்த உலகத்தை சுற்றி வர? 14 லோகத்தை சுற்றி வரக்கூடியவன். நம்பி சத்தியமா டவுசர் உறிஞ்சு விட்டுறான். ஒழுங்கா ஓடி போயிருக்க. உண்மையாவே ஒரு ஊர் மேடையில ஒரு சின்ன பையனோட மேடைக்கு சொல்லி டவுசரை உறிஞ்சு விட்டா. உங்க இடமா? எங்க இடம். சரி உங்க இடத்துக்கு பேர் என்னையா? சொல்றா. நாடகம் மேடையா? நாடகம் மேடையா? இங்கிட்டு வாங்கடா, இங்கிட்டு வாங்க. இங்க வாங்கடா, இங்க போய் என்ன பண்றீங்க? வீடியோல தெரிய மாட்டேங்குது. இங்க வாங்கடா. இது பேர் வேலிமலை சாரல்ரா. அடங்கொப்பம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். அட இங்க வாங்கடா, ரொம்ப வெக்கப்படாம. வேலிமலை சாரல். சரி வேலிமலை சாரல் இந்த இடத்துக்கு ஏன் பேர்? இந்த இங்க நாடகம் நடக்குது, இந்த நாடக மேடைன்னு சொல்றோம்னா நாடக மேடைன்னு. ஏய் ராஜா பேசாம அடிச்சு போன அப்புறம். இந்த நாடகம் இங்க நடக்கிறதுனால இந்த இடத்துக்கு நாடக மேடை. ஏய் இங்க வேணாம், ஒரு பைத்தியம். இங்க நாடகம் நடக்கிறதுனால இந்த இடத்துக்கு நாடக மேடைன்னு பேர். இந்த இடத்துல வேலிமலை சாரல் இந்த இடத்துக்கு பேருனா ஏன் வேலிமலை சாரல் இந்த இடத்துக்கு பேர்? வேள்வி செஞ்சதால். வேலி அடைச்சல்லடா அடங்கொப்பேன் தன்னாட. வேலி அடைச்சல வேள்வி செஞ்சதால். கோயில்ல வேலி செஞ்சதுலடா. அட உங்க இங்க வாங்கடா, இங்க சும்மா வாங்க, வா சும்மா வாங்கடா. கோயில்ல வேலி செஞ்சதுனால இல்லடா, சட்டி போடலையா? கேள்ற
அடுத்து என்ன வேள்வி. வேள்வியா? வேள்வினா என்னையா? அதை சொல்லி முடிச்சா வேற கேள்வியா? சரி சரி, வேள்வி மலை சாரல் எங்க இருக்கு சொல்லு. சொல்றா. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. வாடா. நிறைய நாடா பாப்பான் போல இருக்கு. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு சொல்றா. நல்லா இறுக்கி கட்டிக்க. இந்தா. பெரிய பையனா வேற இருக்க. என்னடா இது முன்னாடி நம்ம தொங்குது? பேராண்டி ஓராண்டி நீ பேச உள்ள போகும்போது இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. பேராண்டியா யாரு? உங்க தாத்தாவா? தாத்தாவும் கோத்தாவாது நீ கேள்வி பேரு. வேலிமலை சாரல் எந்த ஊர்ல இருக்கு? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் மருந்து பக்கம். சொல்லிட்டா இல்லையா? பெரிய பையனா இருக்கா என்ன பாவம். ராஜா அன்னைக்கு மருதுப்பட்டில இருக்கு. மருதுப்பட்டியில இருக்கா? டேய், வேலிமலை சாரல் மருதுப்பட்டில இருக்கு. மாக்கா மருதுப்பட்டில இருக்கு. போரே மையா என்ன போரே மருதுப்பட்டில இருக்கு. வேலிமலை சாரல் எந்த ஊர்ல இருக்கு? டேய் அட வா பிடிக்கடா. அட பிடிக்கடா. டேய் பிடிக்கடா. இவங்க உன் பக்கம் ஆதரவா பேசுற வந்தவங்களா இல்ல உன்னை கேவலப்படுத்த வந்தவங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் நீ கேள்வி கூடாது, எங்கால் தான் கேள்வி. சரி கேள்வி கேட்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன்? அடுத்த கேள்வி கேட்கறான் பாரு. ஏன் ஆகல? என்ன ஆசைகளை வெறுத்தவன் நான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற மூவாசையும் கிடையாது. அவன் நல்ல வயலா இருக்கான். அவனுக்கு இருக்கிறியோ தப்பா இருக்கா? தம்பி நீ என் பக்கம் வந்துரு. நான் நாகரீகமா தான் பேசுவேன். இது மாதிரி ஆசையமா பேச மாட்டேன். ஏன் கல்யாணம் ஆகல? தன்னடா சொன்னேன் ஆசை இல்லைன்னு. என்னத்த ஆசை இல்ல? சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வா. என்னென்ன சின்ன பையல கெடுக்க பாக்குறீங்க? சின்ன பையனை கெடுக்க பாக்குறேன். சின்ன பையன் கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் ஆகலன்னு மட்டும் கேட்கலாம். ஜாவே ஏன் கெடுக்க? இங்க ஆமா இங்க வா. நான் தான் கெடுக்க பாக்குறேன். இந்த பையன் இங்க வா. எந்தெந்த ஆசை இல்லை? என்னென்ன ஆசை இல்ல? மண், பெண், பொன். மண்ணு மேல ஆசை இருக்கா? மேல ஆசை இருக்கா? இல்ல. பொருள் மேல ஆசை இருக்கா? பொருள் மேல இல்லையா? அப்புறம் எது மேல ஆசை வச்சிருக்கீங்க? நீ வாடா. அப்ப எதுவுமே ஆசை இல்லாம நீங்க எதுக்கு வாழ்றீங்க? தூக்கு மாடி சார் சொல்ல வேண்டிய ஆசை எதுக்கு? எதுக்கு ஆசை? ஆசை ஏன் மூட்டி விடுறது? ஆனா ஏன் மூட்டி விடுற? யாரோட மூட்டி விட்டேன்? நான் என்ன மூட்டி விட? நான் யாரோடையும் மூட்டி விட ஆரம்பிக்கல. அடங்க வாங்கடா. ஒவ்வொருத்தரும் கேள்வியை கேட்டுட்டு 10 தள்ளி தள்ளி நினைக்கிறீ. எப்படா பதில் டேய் கேட்டியல்ல? இங்க வாடா. வாங்கடா. என்ன அவனுக்கு கையை மக்கள் வாயில இருந்து மோரே பாரு. டேய் ஒரு பைத்தியக்காரன் இவனுக்கு போய் ஒத்துக்குறக்கு வந்து அவன் கூட பைத்தியக்காரன் சொன்ன. நீ தான்டா நீ பைத்தியக்காரங்கிற. யாரா சொன்ன? டேய் பேச்சோட பேச்சா அவன் என்ன உன்னே தாண்டா சொல்றேன். இங்க என்ன சொன்னியடா? அவன் சொன்னானே. உள்ள வாங்கடா. அதாவது ஆசை எதற்கு? ஆசை என்பது என்ன? எதுக்கு இருக்கணும்? அடியக்கூடிய பொருளின் மீது ஆசை இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல நிலையானது அப்படிங்கிறது என்ன? நிலையானது என்ன? என்ன படிக்கிறீங்க எல்லாரும்? டேய் என்னடா படிக்கிற? பாஸ் ஆயிட்டியா நீ? இந்த எல்லாம் ஒரே படிக்கிறேன். என்னடா இவங்கிற? டேய் இவனை போடாதன்னு சொல்றதாண்டா வேலையா நமக்கு. வயசெல்லாம் நான் வயதுக்கு அப்பாற்பட்டவன. சரி அது இருக்கட்டும். நீ என்ன சொன்ன? அதே மாதிரி எதுவும் சொன்னியா? அதெல்லாம் சொல்ல. அவன் பொறுமையா தான் சொன்னான். இவனை எப்படி நீ போட வாடான்னு சொல்லலாம் தான் கேட்டான். வேற ஒன்றும் கேட்கல. டேய் அவன் என்னதான் நம்ம பேடா. அதுக்காக நீங்க போய் அப்படி பேசணும். பேசலாம். என்னை விட சின்ன பையன் நீங்க பூரா. மியூசிக் பண்ண இப்படி என்ன மியூசிக் இப்படி பண்ண
டேய் அதாவது ஒரு விஷயம் எங்கடா பேச வர்றீங்க? அதாவது சொல்ற ஏன் கல்யாணம் சொல்லியா முதல்ல? ஐயோ எனக்கு ஆசை கிடையாதுயா. கேளுங்க. இங்கிட்டு வாடா நீ. எதுக்கு நீ என்ன பண்ணிவிட்ட பண்ணி அதாவது என்னன்னு கேட்கிறேன். ஏன் ஆசை இல்லை அப்படின்னா முற்பிறவில 52 கல்யாணம் பண்ண நாரதருக்கு முன்பாக. உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? இங்க வாங்க இங்க வாங்க வாங்க வா இங்க எப்படியா இங்க வாங்க இங்க வா சும்மா வா. உன் பேர் என்ன? டேய் இங்க வா. நீ பேசாம நான் பாத்து. உன் பேர் என்ன? இங்க வா அதுல பேசு. உன் பேர் என்ன? என் பேர் நவீன். நவீன். கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் தெரியும். ஒருத்தன் ஒரு ஒண்டாட்டி வச்சு சமாளிக்கிறதே கஷ்டங்கிறிய. அப்ப அது எனக்கு புரியல. அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியாது. அப்புறம் சும்மா நைச்சு வைக்க அதை பேசுறேன்றக்கா பேசுறேன். இவன் பேச்சை கேட்டு என்ன உருப்பிட முடியுமா? அது அவனே உருப்பிடாம தெரியல. யாரை பார்த்து உருப்பிடாங்கல்ல அடே நொறுக்கி விட்டு போயிடுறேன். ஐயோ ஐயோ அப்படியே ராஜா ஏடா கைய புடுறானா என்னடா புடிச்சு உருவி விட்ட? ராஜா அருமையான ஆளு, தரமான ஆளா பிடிச்சிருக்கையா? பிடிச்சதுலையும் பிடிச்சா நல்லா புளிய கும்பா. தப்பா நினைக்காதுன்னு சொல்லி என்னையதான்டா மாட்டிட்டு அவன் வாடா அங்கே பேண்டா பிடிச்சி உருவுறேன். எல்லாரும் நல்ல ஆளுகளை கூப்பிட்டுருக்கேன், அருமையான ஆட்களை. அது இடுப்புல கட்டுறதுதான் அதைத்தாங்க. இல்லை இவங்கள என்னை காப்பாற்ற குத்தி வருவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னை காலி வருவாங்க. ஏடா நான் நொக்கா வேற வேணுமாடா? இங்கே இருக்கடா இங்கே இருக்கடா. இங்கே நான் காவலுக்கு வந்திருக்கோம்யா. சரி இவங்க நொக்கா வாங்க. உங்க மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பயலு. வாடா. டேய் அக்கா 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 வந்தோன்னா அக்காவோட டான்ஸ் ஆடுவீங்களா? அப்படியா? சரிப்பா. இப்ப நீ என்ன அக்கா சிங்கம் சட்டி ஓடலையா? சீக்கிரம் வாழ சிங்கம் சட்டி ஓடலையாம்ல. அக்கா வந்தோடனே இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய கைதட்டல் கூட எல்லாருமே 3 தம்பிகளுக்கு. என்னடா நம்ம கூப்பிட்டோடனே எல்லாருமே படுத்து தான் கிடந்தாங்க. கூப்பிட்டோடனே ஒரு கலகலப்பு. எல்லாருமே தம்பி 3 பேர் சொல்லுங்க. இவங்க அன்பு தம்பி பழனி பஞ்சாமிர்த கம்பெனி ஓனர் சித்தநாதன். தம்பி பேர் அன்பு மாப்பிள்ளை நவீன். இவர் யாருன்னா யாரு? அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன நவீன் அவர்கள். உங்க பேர் என்ன? இவர் தான் சிபிராஜ், சத்யராஜ். அவர் பேரு சிவிராஜி, அவன் பேரு சிவிராஜியா? சரி எல்லாருக்குமே ஒரு நல்ல கைதட்டல். நல்ல மற்ற சீன் நான் ஒரு கேள்வி கேட்க சாமி ஒரு பதில் சொல்ல அப்படி தான் போயிட்டு இருக்குமோ தவிர, ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கலகலப்பு உண்டாக்கி என் பேண்டை அவுத்து விட்டு இனி அசிங்கப்படுத்தி சட்டையை அவுத்து விட்டு. ஆனால் நல்ல ஆட்கள் ராஜா. அம்மா அருமையான ஆட்களை பிடிச்சிருக்கீங்க. இங்கே பாரு, என்ன எனக்கோ என் பொண்டாட்டிக்கோ ஒரு பிரச்சனைனா இவங்க 3 பேர் தான் வந்து நிற்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன் ஏடா பொண்டாட்டியே நக்கி நக்கிங்கிற? ஏன் பொண்டாட்டியே நக்கி நக்கி ராஜா இரியா? ஏன் தெரியுமா? எனக்கோ என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை நக்கி நக்கிங்கிற. நை நை